கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். முதலாவது யோவான் 1வது அதிகாரம் 3வது 4வது வசனங்கள். 3வது வசனம், நீங்களும் எங்களுடைய ஐக்கியமுள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். அதாவது ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து என்னோட மீட்பர் இரட்சகர் அப்படின்னு விசுவாசிக்கும் போது அந்த மனுஷன் ரட்சிப்பை அடைந்து கர்த்தரோட ஒரு உறவை, கர்த்தரோட ஒரு அருமையான ஒரு உறவில் இவர் ஆரம்பிக்கிறார். கர்த்தருக்கும் இந்த மனுஷனுக்கும் ஒரு உறவு அப்போ தான் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி இருந்தது இல்லை. பாவ மன்னிப்பை பெற்று அந்த மனுஷன் விசுவாசியாக கர்த்தரோட ஒரு உறவில் இவர் இறங்குறார். இந்த உறவை முறியடிக்கிறதுக்கோ இல்லைன்னா ஏதாவது இந்த உறவுலேருந்து அந்த மனுஷனை தூரம் பண்ணுறதுக்கோ இந்த உலகத்திலையும் ஆகாசத்திலையும் எந்த ஒரு சக்தியும் இல்லை. அப்படிப்பட்ட உறவை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட உறவை தான் நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அந்த உறவு ஆரம்பம் ஆனதுக்கு அப்புறம் எது அங்கேருந்து தொடருது அப்படின்னு சொன்னால் ஐக்கியம் அப்படிங்கிறது தொடருதுங்க. ஐக்கியம் அப்படின்னா இங்கிலீஷில் ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐக்கியத்தில் நம்ம வளர்கிறோம், ஐக்கியத்தில் நம்ம வாழ்கிறோம். அப்படிப்பட்ட ஐக்கியத்தில் நம்ம வளரணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ரொம்பவே ஆசைப்படுறார். ஐக்கியம் அப்படின்னு சொன்னால் கர்த்தரும் நம்மளும் பேசிக்கிறது. அதாவது நம்ம யாராவது சொந்தக்காரங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தான்னு வைங்களேன், வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் எந்த வேலையுமே நம்ம செய்ய மாட்டோம். அவங்க கூடவே உட்காந்து பேசிகிட்டே இருப்போம். அதாவது கண்டினியூஸாக அந்த பேச்சு இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க எப்படி இருக்கிறாங்க, பெரியப்பா எப்படி இருக்கிறாங்க, சித்தப்பா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்போம். ஏன் அப்படி சொன்னால் அந்த ஐக்கியத்தில் நம்ம இருக்கிறது ரொம்ப ஆசைப்படுவோம். எல்லாரையும் பற்றி கேட்டுக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி கர்த்தரும் நம்மளோடு கூட ஒரு அருமையான ஒரு ஐக்கியத்தில் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாரு. அவர் எப்படிப்பட்டவருங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு இருக்கிறாரு, காட்டி கொடுக்கறதுக்கு இருக்கிறாரு. நம்மளும் அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆர்வம் காட்டுறவங்களா அந்த ஐக்கியத்துக்குள்ள நம்ம வளர்கிறோம். ஒரு அருமையான ஒரு விஷயம் இது. இந்த ஐக்கியத்தில் நம்ம வளரும்போது எது முடிவில் என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னால் சந்தோஷம் கிடைக்குதுங்க. அதாவது இந்த உறவின் விளைவாக ஐக்கியம் வந்தது நம்மளோட வாழ்க்கையில். அந்த ஐக்கியத்தின் விளைவாக வர்றது என்ன அப்படின்னு சொன்னால் சந்தோஷம். கர்த்தருக்குள்ள ஒரு சந்தோஷம், கர்த்தருக்குள்ள ஒரு ஆனந்தம், கர்த்தருக்குள்ள ஒரு திருப்தி, இது எல்லாமே கர்த்தர் நமக்கு கொடுக்கறதுக்கு இருக்கிறார். ஸோ இதில் பார்த்திங்கன்னா, நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்கள் ஆகும்படி, அதாவது யோவான் கர்த்தரோட ஒரு நல்ல ஐக்கியத்தில் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்கள் ஆகுங்க அப்படிங்கிறார். அதாவது நாங்கள் கர்த்தரோடு பேசிகிட்டு இருக்கிறோம், அருமையான ஒரு உறவில் ஐக்கியத்தில் வாழ்கிறோம். நீங்களும் எங்களை போலவே வாழணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி உங்கள் எல்லாரையும் நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கும் கர்த்தருக்கும் உள்ள ஐக்கியத்தில் நான் வளர்கிறேன். அதே போல் நீங்களும் கர்த்தருக்குள்ளே இருக்கிற ஐக்கியத்தில் நீங்கள் வளருங்க அப்படின்னு சொல்லி நானும் கேட்டுக்கிறேன். பார்த்தோன்னா, நாங்கள் கண்டும்
கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். இதில் பார்த்தோம் அப்படி சொன்னால் இங்கே தான், அதாவது பாஸ்டர், போதகர் அப்படிங்கிறவர் இங்கே தான் வர்றாரு. அதாவது போதகர் நமக்கு போதிக்கிற மனுஷன் எப்படி இருக்கிறாருன்னா, கர்த்தருக்குள்ள உறவில் இருக்கிறாரு, ஐக்கியத்தில் இருக்கிறாரு. அவர் என்ன செய்கிறாருன்னா, அதாவது கொஞ்சம் விஷயங்களை கர்த்தர் காட்டி கொடுக்குறாரு. அதை பார்க்குற மனுஷன்னா போதகர் இருக்கிறாரு. கர்த்தர் பேசுகிற காரியங்களை கேட்குற மனுஷனை போதகர் இருக்கிறாரு. அந்த போதகர் நமக்கு அறிவிக்கிறாரு. இதை தான் நான் பார்த்தேன், இதை தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு போதிக்கிறாரு. அப்போ என்ன செய்யுதுன்னா, அதை நம்ம கேட்கும்போது நம்ம கர்த்தரோட இன்னும் அதிகமாக ஐக்கியத்தில் வளர்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. பயங்கரமான ஒரு உதவி அது. அதே போல் கர்த்தரோட உள்ள ஐக்கியத்தில் நம்ம வளரும்போது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரையும் கூட நம்ம வளர்க்குறவங்கிற நம்ம இருக்கிறோம். அதனால் கர்த்தருக்குள்ள ஒரு ஐக்கியத்தில் நீங்கள் வளரணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுட்ருக்கிறேன். இந்த ஐக்கியத்தில் நம்ம வளரும்போது சந்தோஷமானது நம்மளோட மனசில் நிறைஞ்சி இருக்கும். சந்தோஷம் அப்படிங்கிறது கர்த்தருக்குள்ளே அடையிற நம்ம ஒரு சந்தோஷம். அதாவது மனுஷங்கள், அதாவது ஃப்ரெண்டு நீ என்னோடவே இருப்பா, அப்போ தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது அது சந்தோஷம் இல்லை. ஆனால் அந்த ஃப்ரெண்டு எவ்வளோ நேரம் இருப்பார் நம்ம கூட? ஒரு அரை மணி நேரம் இருப்பார், அதுக்கப்புறம் போயிடுவார். ஆனால் நம்மளை விடாத, கைவிடாத, விலகாத ஒரு நண்பன், ஒரு சிநேகிதன், ஒரு தகப்பன், இதெல்லாம் யார் அப்படின்னு சொன்னால் நம்மளோட இயேசு கிறிஸ்து, நம்மளோட தகப்பன் தேவன். அந்த தேவன் விடாத தேவனாக நம்ம கூடவே இருக்கிறதுனால அவர் கூட நம்ம ஐக்கியத்துக்குள்ளே நம்ம வளரணும். வளரும்போது அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறோம், அவர் நம்ம கூட பேசிகிட்டே இருக்கிறாரு, வளர்த்துக்கிட்டே இருக்கிறாரு, சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, நடத்திக்கிட்டே இருக்கிறாரு, உதவி பண்ணுறாரு. கர்த்தாவை இது இந்த ஒரு தீர்மானம் எடுக்கணும், என்ன தீர்மானம் எடுக்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் எப்படி தீர்மானம் எடுக்கிறதோ நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்களேன். இது என்னோடய பாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். நம்ம எந்த தீர்மானம் எடுத்தாலும் நம்மளோட வாழ்க்கையில் அந்த தீர்மானத்துக்குள்ளே கர்த்தரை நீங்கள் இழுத்துக்கிட்டு வரணும். கர்த்தரை வச்சு தான் நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். அப்போ தான் நீங்கள் சரியாக ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களே இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். மறுபடியும் சொல்கிற மாதிரி பாருங்களேன். நம்மளோட வாழ்க்கை ஏதாவது தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் முதலாவது என்ன வேணும்னு யோசிப்போம், காசு வேணும்னு யோசிப்போம். அதுக்கப்புறம் வண்டி இருக்குதா, கார் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். நம்ம கூட இருக்கிறது யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போமே ஒழிய இது கர்த்தருக்கு உகந்ததா இல்லையா, கர்த்தருக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இது அதாவது நம்மளோட கர்த்தரோட அழைப்பை ஏற்று அவரோட நம்ம ஐக்கியத்தில் முன்னாடி நடந்து போயிட்டுருக்கும்போது நம்மளோட எல்லா தீர்மானங்களிலையும் கர்த்தர் கண்டிப்பாக இருக்கணும். கர்த்தர் கூடவே இருந்து அவரோட அழைப்பை, அவரோட வழியை நம்ம பின்பற்றி நடக்கும்போது இது கர்த்தருக்கு இஷ்டமா, கர்த்தருக்கு பிடிக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம விசாரித்து, கர்த்தர் எனக்கு பிடிக்குதுப்பா, இது எனக்கு உகந்தது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லும்போது அப்படிப்பட்ட தீர்மானங்கள் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த தீர்மானத்தில் கர்த்தர் உங்கள் கூடவே இருப்பார், உங்கள் கூடவே இருந்து நடப்பார். அந்த தீர்மானம் அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற ஆளுங்களுக்கு எதிராக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. எதிராக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதில் கர்த்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தரோட ஆசீர்வாதம் எப்போவுமே இருக்கும். அதாவது அந்த தீர்மானம் ஒரு வேளை நம்ம யோசிக்க முடியாத ஒரு இடத்துல நம்மளை தள்ளி விடுதுன்னு வைங்களேன். தள்ளி விடும்போதும் கூட கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா அந்த இடத்துல இருந்தும் கூட நம்மளை தூக்கி கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். ஏன் அப்படி சொன்னால் நம்ம எடுத்த தீர்மானத்தில் யார் இருக்கிறது? கர்த்தர் இருக்கிறார். அப்படிங்கிறதுனால கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறாரு, நம்ம தீர்மானத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்குள்ளே நீங்கள் ஐக்கியத்தில் இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். அதனால தான்
கர்த்தருக்குள்ளே நீங்கள் ஐக்கியத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லி யோவான் இங்கே எழுதுகிறாரு. அதே போல் அந்த ஐக்கியத்தில் நம்ம வளரும்போது சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி அப்படின்னு இருக்குது. உங்களோட வாழ்க்கையில் சந்தோஷம் நிறைவாக வேணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்குள்ள நீங்கள் ஐக்கியத்தில் இருந்ததாகணும். கர்த்தரோடு நீங்கள் ஃபெலோஷிப்பில் இருந்ததாகணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு தீர்மானத்துலேயும் கர்த்தரை நீங்கள் இன்க்ளூட் பண்ணுங்கள். கர்த்தரை இழுத்துட்டு வாங்க. இழுத்துட்டு வந்து உட்கார வச்சு, கர்த்தரை இது உங்களோட சித்தமா, இது உங்களோட வழியா, இது உங்களோட நோக்கமா, இது உங்களோட அதாவது நீங்கள் தான் நடத்துகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து தீர்மானம் எடுக்கிறது ரொம்ப அவசியம். மற்ற எல்லா காரியங்களையும் பக்கத்தில் வச்சுருங்க. கர்த்தரை முதலாவது வச்சு கேட்கும்போது அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவராக இருக்கிறார். அதனால் கர்த்தருக்குள்ள நீங்கள் ஐக்கியத்தில் வளரணும் அப்படி சொல்லி நான் ரொம்ப பேராசையோடு கேட்டு இந்த டிவோஷனை நான் முடிச்சுக்கிறேன். ஆமென்.